இந்த 23 இயேசு வராருன்னு வெயிட் பண்ணுறவங்களாம் 24 வரலன்னா 24 பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க சார். நல்லா படி, அப்போ தான் நீ நல்லா ஜோமுன்னு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல இந்த நியாயப்பிரமாணம். நீ பரிசுத்தமாக இருந்தால் நீ பாஸ் ஆயிடுவ, பரிசுத்தமாக இருந்தால் பாஸ் ஆயிடுவ, இல்லாட்டி வந்து நீ பாவம் செஞ்சால் ஃபெயில் ஆயிடுவ. அதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ அவன் என்ன சொல்லித்தரான்? நீ செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் ஒன்று என்ன செய்வார்? பாஸ் பண்ணுவார், ஃபெயில் ஆக்குவார். உடனே அவன் என்ன சொல்லித்தரான்? அப்போ ஒழுங்காரு பாஸ் ஆகிடலாம். சரி, பாஸ் ஆன பிறகு எப்படி வேணாலும் இரு. அப்படி அவன் நினைப்பான்னு உனக்கேன்னு தெரில. ஏய், நாங்களாடா பாவம் செய்ய தூண்டுறோம்? கிருபையா பாவம் செய்ய தூண்டுது? நியாயப்பிரமாணம் தான்டா பாவம் செய்ய தூண்டுது. கிருபையில் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நல்லா வாழ்றான்றோம். அது வந்து பாவம் செய்ய தூண்டுதான். நீ பரீட்சை வரைக்கும் ஒழுங்காரு பாஸ் ஆயிடுவேன்னா அப்போ நீ என்ன சொல்லித்தர? பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாரு. ஏண்டா மக்களை பாவத்துக்குள்ள கொண்டு சொல்றவனே நியாயப்பிரமாணம் பேசுற நீங்க தான்டா. எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் வச்சு அது வரைக்கும் பரிசுத்தமா இருன்றீங்க. அப்ப டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா பாவம் செய்யும் தானே நீ சொல்லாம சொல்ற. ஆனா நாங்க அப்படி சொல்லல. டார்கெட்டுக்காக பரிசுத்தமா இருக்காத, எப்பவுமே பரிசுத்தமா இருன்றோம் நாங்க.